பாக்கியா, எழில், செழியன், கோபி இவங்க யாரோட உதவியும் இல்லாமல் அந்த ஹோட்டலை நல்லபடியாக நடத்துவாங்க. கவுன்சிலர் பிரச்சனையும் ஈஸியாக முடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் 12 ஆச்சுன்னு சொல்லி ஈஸ்வரி கதவை திறந்து விட மாட்டேங்கிறாங்க. கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு டயர்டாகி உட்காந்துடுறாங்க. எழில் இருந்துக்கிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு அம்மாவை காணோம் அப்படின்னு கேட்டோன்னே இன்னும் உங்கள் அம்மா வரல அப்படின்னா சரி ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் நைச்சு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போக வேண்டாடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல இல்லை பாட்டி நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் பேசாமல் இருங்க அவன் 12:30 இன்னும் வரலைன்னா அவள் இவெல்லாம் குடும்ப பொம்பளையா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறான். அம்மா பாட்டி நீங்கள் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலே எதுவும் பேசக்கூடாது, அம்மா வரட்டும் எல்லாமே தெரிஞ்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் போய் பார்க்க போகிறப்ப வெளியில் நிற்கிறது பேசுகிறதெல்லாம் கேட்குது. எழில் பேசுகிறத பார்த்துட்டு எழில்னு கூப்பிட்டானே ஏங்கம்மா வெளியிலையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு யார் லாக் பண்ணது அப்படின்னோடனே பாட்டி தான் லாக் பண்ணாங்க. என்ன புது பழக்கமாக இன்றைக்கி லாக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்க தெரியலைங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க உள்ளே வாங்க எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்ட்டு சார்ஜர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுடா அப்படின்னு ஹோட்டல் நல்லா ரன் ஆச்சு அப்படின்ட்டு பரவாயில்லடா நல்லா தான் ரன் ஆச்சு அப்படிங்கிறப்ப சரிங்கம்மா வாங்கம்மா சரி எதாவது உள்ளே பேசிக்கலான்னு கூட்டிகிட்டு வராங்க. நில்லு பாக்கியா ஏன் இவ்வளோ நேரம் எப்பவும் மற்ற ஹோட்டலெல்லாம் இருக்கிறப்ப 10 மணிக்கெல்லாம் வந்துட்டு மணி இன்றைக்கி என்ன ஆகுது என்ன நீ எல்லாம் குடும்ப பொம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அத்தை இந்த கேள்விக்கெல்லாம் நான் காலையில் பதில் சொல்கிறேன் எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு பாக்கியா நான் போய் படுக்கிறேன் டயர்டாக இருக்குன்ட்டு போயிடுறா. ஈஸ்வரி இருந்துட்டு எழில்கிட்ட பார்த்தியா உங்கள் அம்மா பார்த்தியா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் எவ்வளோ திமிரா போகிறா இவெல்லாம் குடும்ப பொம்பளையா 10 மணிக்கு வந்துட்டு இருந்தவே இப்போ 12:30 வர அடுத்தது வராமலே இருக்க போகிறா இதுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு காலையில் முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் படுடா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. காலையில் எந்திரிச்சோடனே எழில் செழின்னு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு கோபிக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வருவான் எல்லாம் உட்காருங்க அப்படின்னு எதுக்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சும்மா தான் நான் சொன்னேன் நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அவள் பாக்கி என்ன வர போகிறாங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது அவளை ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொல்லியும் நீங்களே யாருமே எதுவுமே சொல்லாமல் நான் மட்டும் எடுத்து பேசி அவகிட்ட கெட்டவளாகிட்டுருக்கிறேன் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் கோபி வர சொல்லியிருக்கிறேன் கோபியை பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கோபியும் வந்துடுறான். ஏங்கம்மா வர சொன்னீங்க என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு அப்புறம் எதுக்குமா வர சொன்னீங்க எனக்கு வேறு மீட்டிங் இருக்குது க்ளவுடு கிச்சனுக்கு வேறு போகணும் எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கோபி கேட்க இல்லைடா அவள் நேரங்கட்ட நேரத்தில் வர்றா போகிறா யாருமே இவனுங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க நீனாச்சுக்கு அவளை கேளு அப்படின்னு அம்மா வேலைன்னா அப்படி தான் இருக்குமா ஒரு நாளைக்கு லேட்டாகும் ஒரு நாளைக்கு நேரத்துலேயே வர முடியும் அதெல்லாம் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது அவன் பிஸ்னஸில் என்ன கஷ்டமோ அது என்ன இருக்குன்னு நம்ம தெரியாமல் எதுவும் பேசக்கூடாதம்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப டேய் என்னடா கோபி நீ இப்படியே பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைம்மா பொறுமையாக கேட்டுக்கலாம் இருங்கம்மா அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல அமிர்தாவை போய் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னானே இல்லை அவங்க நேரத்தில் கிளம்பி போயிட்டாங்க என்ன எந்திரிச்சு போனான் அப்படிங்கிறப்ப 4:30 எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவள் வந்து படுத்தது 12:30 எந்திரிச்சு போனது 4:30 வேணும் 4 மணி நேரத்தில் என்னத்தை தூங்குனா பார்த்தியா பாரு குடும்பத்தை கூட நினைக்காம எந்திரிச்சு போயிட்டா பாரு அப்படின்ட்டு இன்னும் சமைக்க கூட இல்லை அப்படின்ட்டு பாட்டி நான் சமைச்சு வச்சுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாம் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தியாடா கோபி இப்போ பாரு என் மதிப்பு மதிக்காமல் கூட போயிட்டா அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்காட்டி நாங்கள் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அவள் வேலை பார்த்துக்கிட்டோம் எதுக்கு விடுங்கம்மா அப்படின்னு சொன்னப்ப இல்லைடா வரட்டும் வந்து இந்த நியாயத்தை கேட்காம நீ எங்கேயும் போகக்கூடாதம்மா எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அவள் ஈவினிங் வருவாள்ல அப்போ பேசிக்கலாம்மா கம்முனு இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி நான் கிளம்புறேன்னு சொன்னோன்னே அங்கிள் நீங்கள் சாப்பிட்டு போயிருங்கன்ட்டு அமிர்தா சொல்ல சரி எல்லோரும் வாங்க சாப்பிட்லான்னு போய் உட்காந்து சாப்பிட போகிறப்ப எல்லாருமே அமிர்தா நீ நல்லா சமைச்சிருக்கன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஆனால் ஈஸ்வரி ஆமாம் உப்பு இல்லை உரப்பு இல்லை எண்ணெயில் சட்னி இருக்குது சட்னிக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க இவன் எண்ணெயில் சட்னி ஊற்றி வச்சுருக்கிறா. ஜெனி செழியன் எழில் கோபி எல்லாருமே நல்லா தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமாம் உங்களுக்கெல்லாம் நாக்கு செத்து போய் கிடக்குது உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியுது ஒன்றுமே நல்லா இல்லை உப்பு இல்லை உரப்பு இல்லை எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னா அப்போனா நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா ஜெனி இருந்துட்டு நீங்கள் ஆண்டி மேலே இருக்கிற கோவத்தை அமிர்தா மேலே காட்டாதீங்க அமிர்தா நல்லா தான் சமைச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே அமிர்தா இருந்துக்கிட்டு பாட்டி எந்த குறையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் நாளைக்கு திருத்திக்கிறேன் சொன்னா தானே தெரியும் அப்படிங்கிறப்ப இனிமேல் நீ சமைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க பாட்டி இப்படி சொல்கிறீங்க ஆமாம் என்னத்த ஒன்றுமே நல்லாவே சமைக்கலை இதில் வேறு உங்களுங்கெல்லாம் பாராட்டுறாங்க நான் கிளாஸ் எடுக்கட்டா உனக்கு வந்து காவல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன இதை செய்யாத செய்யணும் நான் சொல்லி கொடுத்துட்டா நான் இருக்க முடியும் உங்கள் மாமியக்காரி இருக்கல அவளை சொல்லித்தர சொல்லு என்ன எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு சாப்பிட எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு வச்சுட்டு போயிடுறேன் எல்லோரும் கூப்பிட்றாங்க அம்மா சாப்பிடுங்க அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு
போயிடுற மத்தியானத்துக்கு என்ன லட்சணத்தில் சமைக்கிறாளோ தெரியல, இன்னைக்கு பொழுதுக்கு நான் பட்டினி தான் அப்படின்ட்டு ஈஸ்வரி எந்திரிச்சு போயிடுறா. எல்லாருமே அமிர்தாவை சமாதானப்படுத்துறாங்க. நீ பாட்டி சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு எதையுமே நினைக்காத, நீ வந்து சாப்பிடு, எங்களோடனா உட்காந்து சாப்பிடு. கோபியும் அமிர்தா நீ நல்லா தான் சமைச்சிருக்கிற, அவங்களை சொல்கிறது எதுவுமே மனசில் வச்சுக்காத, உட்காந்து சாப்பிடுன்னு எழிலும் வந்து உட்கார அமிர்தா அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நல்லா சமைச்சிருக்க, நீ எதையும் இதை பற்றி நினைக்காத, கவலைப்படாத, நீ கம்முன்னு பேசாமல் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு வைக்கிறாங்க. பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை பரபரப்பாக எல்லாம் சப்ளை பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. செல்வியை கூப்பிட்டு, செல்வி இந்த கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவேன், நான் அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், வீட்டில் அங்கே சமைச்சாலும் என்ன பண்ணான்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அக்கா நீ பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இடையில வேறு ரெஸ்டாரண்ட் ஓனர் வர்றாங்க. வந்தோடனே இப்படி கவுன்சிலர் வந்து நைட்டு ரகலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறப்ப மணி 12:30 ஆயிடுச்சு, இதை நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, உங்களுக்கு கடையை ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் வர்ற பிரச்சனையை நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னை எதுவும் கேட்கக்கூடாதுன்ட்டு கடைக்காரர் ஓனர் வந்து நழுவி போயிடுறாரு. சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் வர்ற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போய் நான் அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அமிர்தா என்ன பண்ணுன அப்படின்னு சொன்னோன்னே, அமிர்தா சமைச்சிட்டியா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப, சாப்பிட்டாங்க, பாட்டி தான் சாப்பிடல அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு, நான் சமைச்சது நல்லா இல்லைன்னு என்னை திட்டாங்க அப்படின்னு அமிர்தா சொல்ல, வந்து பாக்கியா என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு, ஆனால் என் மருமகளை திட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, இந்த ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா, நீங்கள் பேசாமல் வயசான காலத்தில் கம்முன்னு இருக்க மாட்டீங்களா, குடும்பத்தை பிரிக்கவே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஈஸ்வரியை லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வாங்கிட்டு இருக்கான். இப்படி எதுக்காக இருந்தாலும் நொட்டம் சொல்லிட்டு இருக்கிற ஈஸ்வரியை வீட்டு விட்டு வெளியே அனுப்பினா நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.